ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்துங்கிற நம்மளுடைய இந்த தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ குறிப்புகளை எளிதாக விளங்குறதுக்கு முயற்சி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாங்களா? ஒரு ஊரில் ராஜா ஒரு சட்டம் போட்டாராமா. அது என்ன சட்டம் அப்படின்னா, இந்த காட்டில் இருக்கிற எருமை மாடு எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாராம். இந்த தகவல் கேள்விப்பட்ட காட்டில் இருந்த எருமை மாடுகள் எல்லாமே ஓட்டம் முடிச்சு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தோம். அப்போது கூட ஒரு யானையும் ஸ்பீடாக ஓடி வந்துட்டுருந்தோம். பக்கத்தில் ஓடிட்டு இருந்த எருமை மாடு அந்த யானையை பார்த்து, எங்களையெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு தானே சட்டம் போட்டிருக்காரு, நீ எதுக்கு இப்படி தலை வைக்க ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சானா. அதுக்கு அந்த யானை பதில் சொல்லிச்சான், வாஸ்தவம் தான், எருமை மாடுகளை மட்டும்தான் கொலை பண்ண சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க. பட் என்னையே கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினாங்கன்னா, நான் எருமை மாடு இல்லை யானை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே எனக்கு 10 வருஷம் குறைஞ்சி தேவைப்படும். அதுக்கு தான் நானும் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதை பிடிச்சிருந்துச்சிங்களா? இந்த கதையை நம்ம அன்றாட தேவைப்படுற அந்த ஒரு மருத்துவ குறிப்போட எப்படி சம்மந்தப்படுத்துகிறோங்கிறத பார்த்துடலாங்களா? நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த மருந்து நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிறதுக்காகத்தான் உடம்புக்குள்ளார செலுத்தப்படுகிறது. ஆனால் அந்த மருந்து நிறைய நேரங்களில் அலர்ஜி ஆயிடுது. நல்லது செய்கிறதுக்கு தான் மருந்து போகுது, ஆனால் ஏன் அலர்ஜி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு பாதிப்பு தருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, உடனடியாக தோல் அரிப்பில் ஆரம்பித்து கை கால் முகம் வீங்கிறதுலேருந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை உண்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மருந்து நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் போணுச்சு அப்படின்னாலுமே அதை உடம்பு விளங்காமல் செய்கிற வேலை தான் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அந்த கதையில் எப்படி அந்த யானை, நான் ஒரு யானை தான் எருமை மாடு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 10 வருஷம் தேவைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோ, அதே மாதிரி தான் மருந்து நல்லது பண்ணுறதுக்காகத்தான் உடம்புக்குள்ளார போச்சு. அதை நான் உனக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு சொல்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, பல வருஷம் இல்லை, ஒரு சில டைமில் சொல்லாமலே கூட போயிடலாம். இந்த காரணத்துக்காக தான் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. என்ன வியூவர்ஸ், அலர்ஜினா என்னங்கிறது என்னோட கதையின் மூலிமா விளங்கிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தகவல் பிடிச்சிருந்து உங்களுக்கு மருந்து அலர்ஜி என்ன அப்படிங்கிறது இந்த கதையின் மூலிமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.